அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் குடிநுழைவு சோதனை எதிர்ப்பு போராட்டங்கள் மோசமடைந்திருப்பதால் தேசிய காவல் படைக்கு துணையாக 700 கடற்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து 4வது நாளாக பாதுகாப்பு படையினருடன் மல்லு கட்டுவதால் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதலில் அமைதி மறியலாக இருந்த அப்போராட்டம் சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டதால் சினமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மெட்ரோபாலிட்டன் தடுப்பு மையத்திற்கு அருகிலும் சாலைகளிலும் குவிந்தனர். போலீஸ் வாகனங்களுக்கு தீ வைப்பது உள்ளிட்ட வன்முறைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதால் லாஸ் ஏஞ்சலஸ் மாநகரமே கலவர பூமியாக காட்சியளிக்கிறது. ஞாயிறு வரை 10 பேர் கைதான நிலையில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தியும் பாதுகாப்பு படையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர். மீண்டும் பதவிக்கு வந்ததிலிருந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கள்ள குடியேறிகளை அமெரிக்காவை விட்டு வெளியேற்றும் முனைப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். அவ்வகையில் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கும் சட்டவிரோத குடியேறிகளை கடந்த வெள்ளியன்று குடிநுழைவு அதிகாரிகள் கைது செய்தனர். இதனை கண்டித்தே லாஸ் ஏஞ்சலஸில் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. எனினும் கலிபோர்னியா மாநில அரசுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இதில் பெரும் கருத்து முரண்பாடு நிலவுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க ட்ரம்ப் காவலர் துருப்புகளை பயன்படுத்தியதை எதிர்த்து கலிபோர்னியா அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகி வருவதும் குறிப்பிடத்தக்கது.